நம்ம இப்போ ஜீவன் முத்தர்கள் சுயசரிதம் நான்காம் பாகம். அதில் முதலாவது சரிதம் மெய்வழி சிவசெங்கோல் அனந்தர் அவர்களுடைய சரிதம் பார்த்துட்டு வரோம். கடந்த ஒரு 2-3 வாரங்களாக பார்த்துட்டு வரோம் அல்லவா. அவங்க இளமையிலே இருந்த ஞான வேட்கை, தேச நலனின் ஈடுபாடு, கடவுளை தேடி கஷேத்திர யாத்திரை, அப்புறம் கடவுளை கண்டேன் என்று அவங்க அது குறித்து நடந்த சரிதத்தை அவங்க பகிர்ந்துக்கிட்டே வரக்கூடிய ஒரு விரிவான பகுதி. காஷாய தீட்சை அவங்க பெறுறாங்க. அது அதனுடைய முறைகள்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. மெய்வழிச்சாலை என்னும் குருகுலம், காட் இஸ் நோ வேர்ங்கிறத காட் இஸ் நவ் ஹியர் அப்படின்னு அவங்க மாற்றி அதை 3-2-3 அப்படி பகுத்து பார்க்க 4 ஆயிடும். அதாவது 3-2-3 பாருங்க. ஜிஓடி 3, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, இப்படி எழுத்த பகுத்து பார்க்கும்போது முன்னாடி சொன்னது நாஸ்திகத்துறை, இப்ப அது மாறிடுது அப்படின்னு அதுவும் தீர்க்க தரிசனமாக குசுன்ற பெருமான் அவர்கள் யோகி பேர் என்றே இதற்கு சாட்சி அப்படிங்கிற பாடல்ல கொடுத்துருக்காங்க. அது போல அதுக்கப்புறம் அவர்கள் குருகீதையை படிக்க வேண்டிய அதை குறித்து தெய்வம் அவர்கள் அறிவுறுத்துறாங்க. அதை படித்து அதன்படி நடக்கணுங்கிறத சொல்றாங்க. எடுத்து அவரும் வாங்கி படிக்கிறாரு. அப்புறம் உபதேசம், அது குறித்து அவர்களுக்கு எப்படி தெய்வம் அவர்களிடத்துல உபதேசம் பெறுறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் அவர்களை அந்த உரும கால தவ நேரம் 12:30 11:30 வரைக்கும் தெய்வம் அவர்கள் அந்த உரும கால தவம் அல்லது ஒரு அரை மணி நேரம் 12:45 12:15 வரைக்கும் அந்த உச்சி நேரத்துல தெய்வம் அவர்கள் உரும காலம், அந்த உரும கால தவம் அப்படின்னு அந்த தவத்துக்கு போயிட்டு அவங்க வரும்போது இன்ப வடிவம் தருதற்கு இறைவர் வருகின்றார், எல்லாம் செய்வல்ல சித்தர் இங்கு வருகின்றார் என்ற அருட்பால வரக்கூடிய தீர்க்க தரிசனமாக தெய்வம் அவர்களுடைய வருகையை அவங்கள வரவேற்கும் முகமாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய அருட்பா வள்ளல் அவர்கள் அருளிய பாடல். இதை மக்கள் எல்லாரும் எடுத்து பாடுறாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் பாத தீட்சை தெய்வம் அவர்கள் வழங்கினதை குறித்து, அந்த திருப்பாதத்தை குறித்து ஆதிமி உதயபூர்ண வேதாந்தத்தில் உள்ள அந்த திருவடியின் பெருமையை பற்றிய அந்த பகுதிகள் அதை எல்லாத்தையும் கூட எடுத்து சொல்லி தியரியும் பிராக்டிக்கல் எல்லாம் ஒன்னா இருக்கிறத அவர் எப்படி அனுபவிச்சார் அப்படிங்கிறத அதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டே வந்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரம்மோபதேசத்துடைய பெருமையை விளக்கக்கூடிய பிரகாரண்ய உபனிஷத், திருமந்திரம், அந்த சாந்தோக்கிய உபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, இது போல பல உபனிஷத்துக்கள் இருந்தும் நம்ம ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தில் வரக்கூடிய செயல்கள் இருந்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரிங்களா? இன்னும் அவங்க நிறைய எடுத்துக்காட்டாக உதாரணமா நிறைய கொடுத்துக்கிட்டே வராங்க. அதை தொடர்ந்து, ஏன்னா அதை நம்ம ரொம்ப விரிவா ஒவ்வொரு செயலையும் பார்க்கல, இப்போ அதை தொடர்ந்து அவங்க சொல்லக்கூடிய பகுதியா பார்க்கிறோம். குறிப்பு: இந்த அத்தியாயத்தை குறித்த விரிவான விவரங்களும் தொடர்ந்து பூநூல், காயத்ரி மகாமந்திரம், பஞ்சகச்சம், தீட்சைகளின் மேன்மை ஆகியவை குறித்து விரிவாக மெய்வழி சிவசெங்கோல் அனந்தர் அவர்கள் இயற்றியுள்ள மெய்வழிச்சாலை முக்தியளிக்கும் ஞானபூமி என்னும் நூலில் தரப்பெற்றுள்ளது. இந்த சரிதம் அந்த நூலில் இருக்கக்கூடிய சரித்திர பகுதி மட்டும் நம்ம பார்க்கணும். ஆனா அவங்க இன்னும் ரொம்ப விரிவா இப்போ பூநூல்ல அவங்க சரித்ததை குறித்தும் தெய்வம் அவர்கள் அதை இப்படி எடுத்து வச்சிருக்காங்க, அதை குறித்து முன்வந்த பெரியோர்கள் என்னென்ன பாடலாம் எடுத்து வச்சிருக்காங்கிறதுலாம் அவங்க நூல்ல விரிவா இருக்கும். தனித்தனி தலைப்புகளா இருக்கும். பூநூல், காயத்ரி மகாமந்திரம், பஞ்சகச்சம் ஏன் அணிகிறோம் இப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் அந்த அவர் எழுதின அந்த சரித்திர நூல்ல ஒரு பகுதியாக அதையும் எழுதிக்கிட்டே வர்றாங்க. ஆனா நமக்கு அந்த சரித்திர நூல்ல இருக்கக்கூடிய சரித்திர பகுதி வரைக்கும் மட்டும் நாம் இப்ப எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? தீட்சா நாமம் பெற்றது. வைகாசி திருவிழாவின் போது தீட்சா நாமம் பெற விருப்பம் உள்ளவர்களின் பெயர் பதிவு செய்யப்பட்டது. நானும் என் மனைவியும் பெயர் பதிவு செய்து கொண்டோம். ஏற்கனவே அனந்தர் பட்டம் பெற்ற என்னுடைய முழு பெயரையும் மாற்றி தீட்சா நாமம் சூட்டுமாறு வேண்டிக் கொண்டேன்.
சர்க்குரு பெருமான் அவர்கள் மனமிறங்கி எனக்கு மெய்வழி சிவச்செங்கோல் அனந்தர் என்றும் என் மனைவிக்கு மெய்வழி சொர்ண அம்பிகா அனந்தகி என்றும் தீட்சா நாமம் சூட்டினார்கள். மெய்வழிச்சாலை என்னும் மெய்க்கல்வி கலாசாலை தேவநாட்டு ஐயர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் திருச்சந்நிதியில் வேத வியாக்ஞான விற்பனம் கடந்த மந்திரோற்பன்ன சூக்ம ஆரூர்ச்சுலாம் ஏற்று நிற்கும் சௌபாகிய ஜெயசீலர்களுக்கு அனந்தர் அனந்தகி என்னும் பரிசு பட்டம் மெய்மை வழங்கப் பெறுகிறது. இதையுமே அறிவிக்கிறாங்க. அனந்தர் அனந்தகின்லாம் சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு பத்திரிகையிலே ஒரு கேள்வியோட எழுப்பி ஒரு நியூஸ் பேப்பர்லேயே போட்டு விட்டாங்க. நியூஸ் பேப்பர்லயோ ஒரு வார இதழ்லையோ ஐ திங்க் துக்ளக்குன்னு நினைக்கிறாங்க ஒரு காலத்துல. அதுக்கு விடையா இதை சொன்னாங்க. அதாவது மெய்வழிச்சாலை என்னும் மெய்க்கல்வி கலாசாலை தேவநாட்டு ஐயர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் திருச்சந்நிதியில் வேத வியாக்ஞான விற்பனம் கடந்த மந்திரோற்பன்ன சூக்கும ஆரோர்ச்சுலாம் ஏற்று நிற்கும் சௌபாகிய ஜெயசீலர்களுக்கு அனந்தர் அனந்தகி என்னும் பரிசு பட்டம் மெய்மை வழங்கப்பெறுகிறது. இதை எழுதி அனுப்புனாங்க அது பத்திரிகைக்கு. அதுக்கப்புறம் அவ்வாறு மெய்ஞான பரிசு பட்டம் பெற்ற பலரும் அவ்வப்போது தங்கள் அனந்தர் குல தீட்சா நாமங்களை சர்க்கார் கெஜெட்டில் பிரசுரித்து வருகின்றார்கள். எனவே நானும் என்னுடைய தீட்சா நாமத்தை யாவரும் அறிய அரசாங்க கெஜெட்டில் பிரசுரித்தேன். உலக படிப்பில் நாம் பெறுகின்ற பட்டங்களையே பெரிதாக மதித்து பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்ளும் பழக்கம் உள்ளது. மெய்ஞான பிதா அளித்த பட்டத்தை, தீட்சா நாமத்தை உலக பட்டத்தை விட பல மடங்கு பெரிதென மதித்து அதை பெருமையுடன் ஏற்று சிறப்படைந்தேன். அதன் சிறப்பை நண்பர்களும் வியாபாரிகளும் உற்றார் உறவினர்களும் அறியும் பொருட்டு பெயர் மாற்ற அறிவிப்பு என்ற துண்டு பிரசுரத்தின் மூலம் வெளியாக்கினேன். அந்த பெயர் மாற்ற அறிவிப்புல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் இங்க கொடுத்துருக்காங்க. பேரன்புடையீர், உலகத்தில் மானிடர்களாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமையும் இறைவனை அடையதிலே என நமது வேதங்களும் உபனிஷத்துக்களும் உரைக்கின்றன. மாதா பிதாவை அடைந்த மக்கள் யாவருக்கும் ஒரு சர்க்குரு பிரான் கிடைத்தால் அல்லாது தெய்வத்தை காண முடியாது என்பது நம் பண்டைய சாஸ்திரங்களில் முடிந்த முடிவாகும். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சித்தர்களும் ஒரு மெய்ஞான குருவை அடைந்தே மெய்ஞானம் பெற்றார்கள் என அவர்களுடைய சரிதங்கள் கூறுகின்றன. வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய சமூக சேவை, அரசியல் வாழ்வே முக்கியமானது என கருதி மிக தீவிரமாக அச்செயல்களில் ஈடுபட்டிருந்த என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணிய இறையருள் வியாபார நிமித்தம் குபேர பட்டணமாகிய பம்பாய் சென்றிருந்த சமயம் என்னை வந்து அழைத்தது. பொய்ப்பொருளை தேடி சென்ற இடத்தில் மெய்ப்பொருள் தேட வழி கூட்டியது. நான் எதிர்பாராத ஒரு திசை மாற்றம் என்னை நமது செந்தமிழ் நாட்டில் உள்ள மெய்வழிச்சாலை என்னும் தெய்வ மெய்க்கல்வி கலாசாலைக்கு கொண்டு சேர்த்தது. பகவான் ஸ்ரீ கண்ணபிரான் கீதையிலே கூறியது போலவே அதர்மம் மிகுந்துள்ள இந்த கலியுக கடைசியில் கல்கியாக அவதரித்து இந்நாட்டிலுள்ள அஞ்ஞான இருளை கடிந்து மெய்ஞான ஒளியை பரப்பி பல்வேறு மதங்களையும் 57 ஜாதிகளையும் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் மரணம் என்ற சாவை அவர்களை விட்டு விலகும்படி செய்து காத்து யமன் பிடியில் சிக்காமல் ரட்சித்து வரும் அதிஜய செயல் இப்போது நிததரிசன நிரூபணையில் நம் தமிழ் பூமியில் மெய்வழிச்சாலையில் இருக்கின்றது. அது இத்தகைய பேரானந்த பெருநிலையை வாரி வழங்கிக் கொண்டு ஏக உருவாய் இதுகாலம் நிற்கிறது. மெய்வழிச்சாலையில் ஜென்ம சாபல்யம் பெற விரும்பும் மனுக்கள் யாவரும் விரைந்து சென்று அதை பெற்றுக்கொள்ள இதுவே தருணம். தாரமும் குருவும் தலையெழுத்து என்பது முதுமொழி அல்லவா? நமது சனாதன தர்ம சாஸ்திரங்களில் கூறியுள்ளபடியே மெய்வழிச்சாலை பால் எழுந்தருளியுள்ள எங்கள் குலதெய்வம் ஸ்ரீலஸ்ரீ சாலை ஆண்டவர்கள் எனக்கு மறுபிறப்பு என்னும் பிரம்மோபதேசம் அருளி என்னையும் வேத சட்டப்படி துவிஜன் என்னும் பிரம்மத்தை அறிந்த பிராமணனாக பிறப்பித்தார்கள். என்னுடைய இதயகமலத்தை பிரகாசிக்கச் செய்வித்தார்கள். மலர்மிசை ஏற்றி மானடியை எனக்கு காட்டி அங்கு வாளறிவன் நற்றாளை நீங்காது நிலைத்து தொழச் செய்தார்கள். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பரிந்து தேவாமிர்தமாம் அருளமுதினை ஊட்டி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி
உப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரியும் செல்வமாக இருக்கின்றார்கள். இது சத்தியம். இன்னும் எனது தேவாலயத்தில் உள்ள காயத்ரி தேவியை தரிசிக்கச் செய்து அதன் அடையாளமாக காலகாலமாக நடைமுறையில் இருந்து வரும் பூணூலை தரிசிக்கச் செய்தார்கள். என் இதயாசனத்தில் உள்ள பஞ்சவர்ணீஸ்வரரை நேருக்கு நேர் கண்டு தொழச் செய்து பஞ்ச கச்சத்தையும் அணியச் செய்தார்கள். இப்படியாக எங்கள் மெய்வழிக்குள்ள தேவதேவேசர் தங்கள் தேவசபையில் என்னையும் ஒரு அங்கத்தினனாக சேர்த்து உண்மையான தேவாங்க பிராமணனாக ஆக்கி இருக்கின்றார்கள். அதாவது ஒரு கன்னட தேவாங்கர் அப்படிங்கிற சமூகத்துல அவங்க தூளதேகம் எடுத்து வர்றாங்க. அதனால அதை குறித்து இங்க நிஜமான தேவாங்க பிராமணனாக, அந்த தேவ அங்க பிராமணனாக என்னை ஆக்கியிருக்காங்கிறது இந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. பிரம்மவித்தை என்று உபனிஷத்துக்கள் சிறப்பித்து கூறும் சகா கல்வியை பயிற்றுவித்து வரும் எம்மான் மகரிஷி மார்கநாத சாலை ஆண்டவர் அவர்களின் திருக்கூட்டத்தில் என்னையும் ஒருவனாக சேர்த்து கொண்ட தனிப்பெருங்கருணையை நினைந்து நினைந்து பேருவகை அடைகிறேன். வைகுண்ட ஏகாதசி, சிவன் ராத்திரி ஆகியவைகளை நிஜநிதி வசந்தங்களாக என் வாழ்க்கையில் நான் அறிந்து அனுபவிக்கச் செய்த பேருதவியை என்னென்பேன். திருமறைகள் புகழ்ந்து கூறும் வீடு பெற நில் என்ற பொய்யாமொழி என் வாழ்வில் உண்மையாகியது. இம்மாபெரும் செயல்களை செய்வித்து எனக்கு புனர்ஜென்மம் ஈந்த மெய்ஞான கொண்டலர் அவர்களின் தனிப்பெரும் கருணையால் எனக்கு மெய்வழி சிவசெங்கோல் அனந்தர் என்ற தீட்சா நாமமும் சூட்டப்பெற்று இருக்கிறது என்பதை இதன் மூலம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாசிவெளியே மூச்சு ஓடாத வாடாத தவவாய்மை உடைய எங்கள் சத்தியதேவ பிரம்மகுல தெய்வத்தை எனது நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் அடைந்து உய்ய வேண்டும் என்பதுவே என் பேரவா. யமபயத்தை தாண்டாத எவ்வாழ்வும் வாழ்வும் அல்ல, யமபயத்தை கடந்திடிலோ எவ்வாழ்வும் வாழ்வாகும். அமலாம் பஞ்சாட்சர வாளாயுத மெய்யாலயத்தில் நமதெனவே மெய்ப்பொருளை நாடி அடைந்திடுவீர். இப்படிக்கு தங்கள் அன்புள்ள மெய்வழி சிவசெங்கோல் அனந்தர், அதாவது VKVT கோவிந்தராஜ செட்டியார், ஸ்ரீ கிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ் 7 குகை சேலம் அப்படின்னு அவங்க அட்ரஸோட அறிவிக்கிறாங்க. இது அவங்க குடும்பத்தோட தெய்வம் அவர்கள் சேலத்தில் எழுந்தருளி இருக்கும்போது எடுத்த படம். குறிப்பு: இது விவரம் தமிழ்நாடு அரசு கெஜெட் பாகம் 3 28/7/1971 பதிப்பில் பக்கம் 1091 பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த பேர் மாற்றமும் கெஜெட்ல எங்க இருக்குதுங்கிறது அந்த குறிப்பையும் கொடுக்கிறார். அவங்க குடும்பத்தோட இங்க அமர்ந்திருக்கும் போது எடுத்த ஒரு படம் பார்க்க முடியும் நீங்க. அதுக்கு அடுத்தது தொடர்ந்து அடுத்த சரிதம். திருக்குமாரத்து திருமணமும் என் இல்லத்திற்கு ஸ்ரீலஸ்ரீ சாலை ஆண்டவர்களின் முதல் வருகையும். சாலையம்பதியில் ஸ்ரீலஸ்ரீ ஆண்டவர்களின் திருக்குமாரத்தி ஆதி மகம்மாவுக்கும் மெய்வழி பூரணா அனந்தரின் மகன் மெய்வழி ஜெயமால் அனந்தருக்கும் மிகச் சிறப்பாக திருமணம் நடந்தேறியது. மெய்வழி பூரணானந்தர் தன் சொந்த ஊரான பத்ராவதியில் ஒரு சிறப்பு வரவேற்பு ஏற்பாடு செய்து ஆண்டவர்களையும் அனந்தர்கள் அனைவர்களையும் அவ்வரவேற்பில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வேண்டிக் கொண்டார். அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்கள் மெய்வழிச்சாலையிலிருந்து சேலம் வழியாக பெங்களூர் சென்று பத்ராவதி செல்வதாக ஏற்பாடு செய்யப்பட்டது. சேலம் வழியாக பெருமான் செல்வதை அறிந்த நான் என் வீட்டிற்கும் எழுந்தருளுமாறு வேண்டினேன். எனது வேண்டுகோளை ஏற்றார்கள். ஆண்டவர்களின் வேன் முன் செல்ல அனந்தர்கள் 4 கார்களில் உடன் வந்தார்கள். என் வீட்டில் நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் பெருங்கூட்டமாக இருந்து பெருமானை வரவேற்று பாத பூஜை செய்து அவர்களது அருளுக்கு பாத்திரமானோம். பின்பு நானும் அவர்களுடனே பத்ராவதி சென்றேன். போகும் வழியில் கிருஷ்ணகிரி அணைக்கட்டில் மதிய உணவு அருந்தினோம். இரவு பெங்களூரில் ஒரு அனந்தர் இல்லத்தில் தங்கி மறுநாள் பத்ராவதி போய் சேர்ந்தோம். ஸ்ரீலஸ்ரீ சாலை ஆண்டவர்களின் வருகையை அறிந்த மக்கள் பெரும் திரளாக கூடி வரவேற்று உபசரித்தனர். அங்கு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நிறைவு பெற்று சாலையம்பதி திரும்பும் போது மீண்டும் சேலத்தில் என் வீட்டில் காலை ஆகாரம் அனைவருக்கும் ஏற்பாடு செய்திருந்தேன். அது சமயம் எங்கே உங்களது கடைசி மகன் என்று கேட்டார்கள். இது சமயத்துல இந்த படத்துலையும் இருக்கக்கூடிய விவரம் சொல்லிடுறாங்க. பத்ராவதியில அவங்க யாருடைய திருமணம் சொன்னாங்களோ அந்த திருமணம் படம். அதாவது ஸ்ரீ ஆண்டவர்களுடைய தமக்கை, அவங்களுடைய அக்கா இருக்காங்க இல்லைங்களா, தாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
தூளத்த சகோதரி, அவங்க அக்கா. அவங்களுடைய குமாரர் மெய்வழி பூர்ணானந்தர். அவங்களுடைய பையன், அவங்களுடைய திருமகன் தான் மெய்வழி சாலை ஜெயமால். மற்றும் ஹேமமாருடைய திருக்குமாரத்தி சாலை ஆதிமகமா, மெய்வழி சாலை ஆதிமகமா அவர்கள். அவங்களுடைய திருமணம், அந்த திருமண கோலத்தினுடைய படமும் நீங்க இங்க பாக்குறீங்க. அந்த கடைசி பேராகிராஃப் பார்த்தோம் இல்லைங்களா? அங்கு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நிறைவு பெற்று சாலையம்பதி திரும்பும் போது மீண்டும் சேலத்தில் என் வீட்டில் காலை ஆகாரம் அனைவருக்கும் ஏற்பாடு செய்திருந்தேன். அது சமயம் எங்கே உங்களது கடைசி மகன் என்று கேட்டார்கள். சாலை விஜயராகவனை அழைத்து வந்து ஆண்டவர்கள் முன்பு நிறுத்தினோம். ஆண்டவர்கள் எம்மை நன்றாக பார்த்து கொண்டாயா என்று அன்பாக கேட்டு வாழைப்பழம் பிரசாதமாக அவனுக்கு கொடுத்தார்கள். எங்களுக்கு இச்செயல் ஆச்சரியமாக இருந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பா அவரை ஏன் கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னா, ஆண்டவர்கள் முதல் விஜயத்தின் போது வீட்டில் பெருங்கூட்டம் கூடியிருந்ததால் சிறு குழந்தையாகிய அவன் பெருமானை தரிசிக்க முடியாமல் அழுது இருக்கிறான். நாங்களும் பாத பூஜையில் ஈடுபட்டிருந்ததால் அப்போது அவனை கவனிக்கவில்லை. சர்வலோக இரட்சகர் அச்சிறுவனின் ஆவலை உணர்ந்து மறுமுறை வந்தபோது அவனை அழைத்து ஆசீர்வதித்தது மிக்க மகிழ்ச்சியை அளித்தது. எனது குடும்பத்தார் அனைவரையும் ஒன்றாக தங்களது அருகில் இருத்தி எங்களுடன் காலை ஆகாரம் அருந்த உச்சிஷ்டத்தை நாங்கள் ஏற்கும் பாக்கியம் பெற்றோம். சாலை விஜயராகவனுக்கு மீண்டும் பாதாம் அல்வாவை அமுதாக கொடுத்து அவனையும் மகிழச் செய்தார்கள். என்னே பெருமானின் கருணை! அவதார புருஷர் மகரிஷி மார்கநாத சாலை ஆண்டவர்கள். அதாவது அவதார புருஷர் தோன்றும் போது சாதாரண மக்களால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. அவர் அருகில் இருக்கும் அவரின் சீடர்களால் மட்டுமே அவரை அறிந்து கொள்ள முடிகிறது. கடவுள் மனித வடிவில் அவதார புருஷராக வரும்பொழுது மக்களுக்கு முத்தியை தரும் சாவியை தமது கையில் வைத்திருக்கிறார் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பொன்மொழி. சைதன்ய மகா பிரபு வங்காளத்தின் மிக பிரபலமான ஞானி. அவர் பகவான் ஸ்ரீ கண்ணபிரானை பற்றி ஹிந்தி மொழியில் அருமையான காவியம் எழுதியுள்ளார். ஹிந்தி பண்டிதர் வகுப்பு படிக்கும்போது அது எனக்கு பாடமாக இருந்தது. அக்காவியத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பால்ய லீலைகளை மிக அற்புதமாக எளிய வார்த்தைகளில் வர்ணித்திருக்கின்றார். பாலகிருஷ்ணன் தன் நண்பர்களுடன் ஆயர்பாடியில் செய்த லீலைகளை அவர் வர்ணிப்பதை படிக்கும்போது நானும் அக்காலத்தில் பிறந்திருந்தால் ஆனந்தமாக அவதார புருஷரான பகவானுடன் சேர்ந்து விளையாடி இருக்கலாமே என கருதுவேன். அந்த பேராசை நம் குருநாதர் ஆண்டவர்கள் ஓர் அவதார புருஷர் என்பதை நான் உணர்ந்த போது பூர்த்தி அடைந்தது. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்குழல். திருக்குறள்ல 443வது குறள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்குழல் என்று திருக்குறளையும் அதை சொல்றாங்க. ஆகவே அவர்களுடன் எவ்வளவு அதிக காலம் இருக்க முடியுமோ அவ்வளவு அதிக காலம் அவர்களுடன் இருக்க வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வேன். ஒரு பக்கம் இல்லற வாழ்க்கை, மறுபுறம் பரவுலக வாழ்க்கை என இகமும் பரமும் ஒன்றாயின. ஒவ்வொரு அவதார புருஷர்களும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவதரிக்கின்றார்கள் என நமது புராண சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நம் பெருமான் ஸ்ரீ சாலை ஆண்டவர்கள் கலியுக கடைசியாகிய இது நேரம் யுகவித்து எடுப்பதற்காக அவதாரம் செய்திருக்கின்றார்கள். இதற்கு எண்ணற்ற தீர்க்க தரிசன சான்றுகள் உள்ளன. மாபெரும் அழிவை உலகம் எதிர்பார்த்து கொண்டுள்ள இத்தருணம் சத்திய யுகத்திற்கு என விதை முதலுக்காக கிடைத்தவற்றை மானிட ஜீவர்களை வலைவீசி பிடித்து தங்கள் இரட்சிப்பில் வைத்து புது யுகம் உண்டாக்க வந்து இருக்கிறார்கள். அவர்கள் செயல் அனைத்தும் இதையே அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சற்று சிந்திக்கின் நன்கு விளங்கும். இதன் பொருட்டே மெய்ஞான சட்டத்தையே தங்கள் தபோபலத்தால் மாற்றி இல்லற வாழ்க்கை உள்ள பல ஆயிரக்கணக்கான மக்களையும் தங்கள் சீடர்கள் ஆக்கி நன்மனத்துடன் அவர்கள் ஆக்கினைக்கு உட்பட்டு அவர்களிடம் மாறாத அன்பு செலுத்தும் மக்களையெல்லாம் தங்கள் தவச் செருக்கினால் இறுதி நேரத்தில் யமன் கைப்படாமல் காத்து பரமபதம் சேர்க்கும் ஓர் அரிய பெரிய செயலை செய்து காக்கின்றார்கள். இது இன்றும் பிரத்யட்சம். இதற்கு தலை கொடுத்தவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். இது சத்தியம் சத்தியம். இப்பெரிய பாரதூரமான செயலுக்கு இரவு பகல் ஓயாது எம்மான் ஸ்ரீ சாலை ஆண்டவர்கள் செயல்பட்டு வந்தது யாவரும் அறிந்ததே. இந்த வசந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் புண்ணியவான்கள். இப்படியாக ஸ்ரீ சாலை ஆண்டவர்களின் செயலை வைத்து தீர்க்க தரிசனங்கள் ஸ்ரீ வித்துநாயகம், யுக இறுதி நீதி தீர்ப்பர், சோஷியாஸ், கர்த்தாதி கர்த்தர், இறுதி மெசையா, கல்கி,
மகதி, மைத்ரேய புத்தர், பொன்னரங்கர் என்று புகழ்ந்து உரைக்கின்றன. இவ்வரிய செயலுக்காக வேத வித்தகரான எம்பெருமான் இயற்றிய எண்ணற்ற பாடல்கள், வாக்கியங்கள் சான்று பகிர்கின்றன. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். திருக்குறள் ஆதி யுகத்து அயன் கட்டிட நின்ற அருள் வரதர் காதல் உயர்ந்த களிற்றை திரேதையில் காத்தளித்து வாதுயர் தேவகுருவிற்கு இறங்கி துவாபரத்தில் ஜோதி அனந்தர் களியில் தொழுதல வந்தனரே. ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு யுகத்தையும், ஆதி யுகம், அடுத்தது திரேதா யுகம், அடுத்தது துவாபர யுகம், அப்புறம் கலியுகம், இந்த 4 யுகத்திலையும் எப்படி அவங்க அருள் பாலிச்சிருக்காங்கன்னு 4வது யுகத்தை சொல்லும்போது ஜோதி அனந்தர் களியில் தொழுதல வந்தனரே அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வந்த தீர்க்கதரிசியர்கள் எல்லோருக்கும் முடியாததை முடிக்க கடைசியாக வருகின்ற எல்லா தீர்க்கதரிசிமார்களுக்கும் உன்னதமாகி அவர்களுக்கு பெயர் சோஷியாஸ் என்று ஆதிப்புராதன வேதச்சம்மளாகிய ஜொராஸ்டர் நாயகம் அவர்கள் தீர்க்க தரிசனமா அருளி செஞ்சிருக்காங்க. ஒப்பு உயர்வற்ற நம் குருபெருமானுக்கு நாமும் உபசரிப்பு செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என ஏங்கி இருந்தேன். மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் தங்கள் மாணாக்கர்களின் வேண்டுதலுக்கு இறங்கி தங்கள் சிஷ்யர்களின் இல்லங்களுக்கு விஜயம் செய்ததை அறிந்த எனக்கும் அப்பாகியம் பெற வேண்டும் என்ற இச்சை உண்டாயிற்று. என் இச்சையை நம் பெருமானிடம் விண்ணப்பம் செய்தேன். மெய்ஞான ஜயாவள்ளல், என்ன நீ ஒருவனாக இருக்கின்றாய், எப்படி என் பெரிய குடும்பத்தை சமாளிப்பாய் என்று கேட்டார்கள். நான் உங்கள் அருளால் சமாளிப்பேன் தெய்வமே என கூறினேன். அவர்களும் உளமிறங்கி என் வேண்டுகோளை ஏற்று வருகை புரிய ஒப்புக்கொண்டு தேதி முகூர்த்தம் குறித்து கொடுத்தார்கள். நானும் மிக்க மகிழ்ச்சியுடன் என்று வரும் அப்பெருநாள் என எதிர்பார்த்து அதற்காக ஏற்பாடுகள் செய்ய முனைந்தேன். சேலம் நகர மக்களுக்கு கிடைத்த பேரு, அதாவது சத்தியவேதத்துல சொல்றாங்க, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அவரை கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள். அடுத்தது தேவாதி தேவர் மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் 2 நாட்கள் சேலத்திற்கு வந்து தங்கி நகர மக்களுக்கு உயிராணி திருவசனம் அருள ஒப்புக்கொண்டிருந்தார்கள். அதை ஒட்டி கீழக வருடம் ஆணி மாதம் 30, 31 தேதிகளில், அதாவது 13/7/1968, 14/7/1968 சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 இடங்களில் பொதுச்சபை நடத்த ஏற்பாடு செய்தோம். முதல் நாள் மாலை சேலம் குகை பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் சமரச சன்மார்க்க சபை ஹாலிலும், 2ஆம் நாள் மாலை நகரின் மத்திய இடமான வாசவி மஹால் என்ற கல்யாண மண்டபத்திலும் ஏற்பாடு செய்யலாம் என கருதி நிர்வாகிகளை அணுகி அனுமதி கேட்டபோது சன்மார்க்க சபையில் இடம் கிடைத்தது. வாசவி மஹாலில் நான் கேட்ட தேதிகளில் திருமணம் நடக்க இருக்கிறது என கூறி அனுமதி மறுத்துவிட்டார்கள். எனக்கு பெருங்கவலையாக போய்விட்டது. வருத்தத்துடன் வீடு திரும்பினேன். இரவு உறக்கமில்லை. வாசவி மஹால் நம் நிகழ்ச்சிக்கு கிடைக்கவில்லையே, என்ன செய்வது என்ற ஏக்கத்துடன் குருநாதரை நினைத்து கொண்டே உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டேன். என்ன ஆச்சரியம், மறுநாள் காலை 8 மணி அளவில் வாசவி மஹாலிலிருந்து போன் செய்தார்கள். நாம் குறிப்பிட்ட நாட்களில் விழாவினை வைத்துக் கொள்ள அனுமதி கொடுக்கிறோம், வாருங்கள் என அழைத்தார்கள். மகிழ்ச்சியுடன் அங்கு சென்றபோது கல்யாண நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ள இருந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று தெரிய வந்தது. உங்கள் அருளால் சமாளிப்பேன் என்று கூறியபடியே நமது தெய்வம் தோன்றா துணையாக இருந்து செய்த செயலை என்னென்று புகழ்வது? இது போலவே நாங்கள் செய்த எல்லா விதமான ஏற்பாடுகளும் குறைவர நடக்க அருந்துணையாக ஸ்ரீ சாலை ஆண்டவர்கள் இருந்ததை நான் உணர்ந்தேன். நகரின் முக்கிய இடங்களில் எல்லாம் ஸ்ரீ சாலை ஆண்டவர்களின் திருவருகையை பற்றி அறிவிப்பு விளம்பரங்கள் 10 நாட்கள் முன்னதாக வைக்கப்பட்டன. மேலும் நகர மக்களுக்கு கீழ்கண்ட அறிவிப்பு ஆயிரக்கணக்காக அச்சிட்டு நகரின் எல்லா பகுதிகளிலும் விநியோகிக்கப்பட்டன. அதாவது சேலம் நகர மக்களுக்கு ஒரு தெய்வீக வாய்ப்பு. திருக்கயிலாய பரம்பரை தேவநாட்டு அரசரும் நம் போன்று உடலெடுத்துள்ள மனு குலத்துக்கு ஜீவரட்சிப்பு மீட்பு பெருமகிழ்ச்சி அளிக்கின்ற தனிப்பெரும் தெய்வமும் சர்வ தேவசன்னத முத்திராங்கங்களும் தங்கட்கே உரிதென அவற்றை ஒரு சேர தரித்துக் கொண்டு எழுந்தருளியுள்ள தேவ தேவேசரும் மகரிஷி மார்க்கநாதர் என்ற தேவ திருநாமம் தங்கள் குருதேவர் தணிகைமணி பிரான் அவர்களால் வழங்கப்பெற்றவர்களும் நாசிக்கு வெளியே மூச்சு ஓடா தவம் ஏறுவும் சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார்கள் என்று வடலூர் வள்ளற்பிரான் அவர்களும், ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ காக்கப் சுந்தரபிரான், ஸ்ரீ வேதாந்த தேசிகர், ஆதிசங்கரர், திருமூல நாயனார்,
மாசில்லாத இயேசுநாதர், நபிகள் நாயகம், சத்திய சுத்த புத்தபிரான், சித்த புருஷராகிய போகர் முதலிய எண்ணற்ற மெய்ஞானச் செம்மல்களும் கூறி வைத்துள்ள திட தீர்க்க தரிசன சீருரைகளின்படி நம்மிடையே மனுக்கோலம் தாங்கி வந்து 57 ஜாதிகள் அடங்கிய பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அனுக்கிரகம் புரிந்து நரரை மக்களாக்கி அந்த மக்களை மேலும் பிரம்மத்தின் முகத்தில் வைத்து படைத்து தேவர்களாக ஆக்கி தன்னை அறிந்த வான்குல அனந்தர்கள் என்றும் மெய்மை பரிசில் ஏற்றி வைத்துள்ளவர்களும் கல்கி மகதி இறுதிமெசையா என்று இவர்களை போற்றுகிறார்களே, அது சரிதானா என தன்னையறிந்த அறிவாளிகள் என்போர் எவராயிருந்தாலும் வந்து பரிசீலனை செய்து கொள்ள முழு மன சந்தோஷ சம்மதத்தோடு சாலை என்னும் மெய்ப்பதி உண்டாக்கி அதில் பகிரங்கத்தில் வீட்டிருப்பவர்களும் மரளி கைத்தீண்டா தங்கள் மெய்மதத்தில் மனித கோலத்தில் உள்ள எல்லோரையும் சேர்த்து மனத்துலக்கமான ஜீவ சந்திப்பு சந்தோஷ மகிழ்ச்சி பெருக்கில் திளைக்க வைத்தும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து வருகின்றவர்களுமாகிய பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் நிகழும் கீழக வருடம் ஆணி மாதம் 30-31 தேதி 13/7/1968, 14/7/1968 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்களும் சேலம் குகை எண் 7 ஆண்டிச்செட்டி தெருவில் இருக்கும் எனது இல்லத்திற்கு எழுந்தருளியிருந்து அருளுரை வழங்க இசைந்துள்ளார்கள். மேலும் அந்நாட்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகள்: 13/7/1968 சனிக்கிழமை காலை 8:30 மணி முதல் 12 மணி வரை ஸ்ரீலஸ்ரீ ஆண்டவர்கள் திருவருகையும் தரிசனமும். மாலை 6 மணிக்கு சேலம் குகை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் சமரச சன்மார்க்க சபையில் வரவேற்பு திரு கே.ஏ. சஞ்சீவி செட்டியார். அதுக்கப்புறம் ஸ்ரீலஸ்ரீ ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளல். 17/7/1968 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 12 மணி வரை குகை ஆண்டிச்செட்டி தெரு எனது இல்லத்தில் தெய்வ தரிசனையும் திருவாயுரையும். மாலை 6:30 மணிக்கு சேலம் வாசவி மஹாலில் பொதுமக்களுக்கு அருள்மொழி வழங்குதல். அனைவரும் இத்தனிப்பெரும் தெய்வீக வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்பும் மெய்வழி வி.கே.வி.டி. கோவிந்தராஜ் ஆனந்தர் அப்படின்னு போட்டு மேலும் கீழ்கண்ட தீர்க்க தரிசனங்களும் வெளியாக்கப்பட்டன. மகரிஷி மார்கநாத மெய்வழி சாலை ஆண்டவர்களாகிய எங்கள் ஞானபிதா அவர்களை பற்றி வெளியாகியுள்ள தீர்க்க தரிசனங்களில் ஒரு சில. காகவசுண்டர் பகவான், அதாவது ஜாதிப்பூ கொண்டதோர் தீவிரம் போல் சமயத்தில் மூட்டுமே பிறவி பார்க்க சோதிப்பூ தன்னைத்தான் பதியும் காட்ட சொர்க்கமே ஆனதோர் மோட்சமத்தை போதிப்பூ கொண்டதோர் மார்கநாதர் புவிதனில் இருத்துவார் அதனை நோக்கில் ஆதிப்பூ ஆகுமாம் அண்டாண்டத்தில் ஆறொரு முறையுமாய் சேவை செய்யல் என்று அவர்களுடைய பாடல். அதுக்கப்புறம் ஸ்ரீ சுப்பிரமணியர், கானடா வாசிநிலை காட்டிச் சொல்லி கங்குல்மதி ரவியுடைய கருணை காட்டி தானடா கற்பநிலை காட்டி மீண்டும் சாரணையும் தாரணையும் சாற்றியேதான் கோனடா குருநிலையை தெரியக் காட்டி குலதெய்வம் இதுவென்றே குறித்துச் சொல்லி நானடா நான் இருக்கும் இடம்தான் காட்டி நவிழுவார் நன் மார்கநாதர் தாமே. அடுத்து வடலூர் வள்ளலார் உண்மை பத்திரிகை கிபி 1871 வெளியானது. சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும். இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை. தடையற்ற பெருநெறி வழக்கம் இக்காலம் தொட்டு அளவிறந்த நெடுங்காலம் வரையிலும் வழங்கும். அதன் மேன்மேலும் வழங்கும். பல வகைப்பட்ட சமய பேதங்களும் சாஸ்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும் ஆச்சார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும். அது கடவுள் சம்மதம். இது 29 வருஷத்திற்கு மேல், களி 5000ற்கு மேல். இப்போது வருகிற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாஸ்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள் மூர்த்திகள் கடவுளர் தேவர் அடியார் யோகி ஞானி முதலானவர்களில் ஒருவர் அல்ல. இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும் எல்லா தேவர்களும் எல்லா கடவுளரும் எல்லா தலைவர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் தாங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்த்திருக்கின்றபடி எழுந்தருளுகின்ற தனித்தலைமை பெரும்பதி. அந்த பதியின் அருளை நான் பெறுகின்றேன், பெற்றேன். என்னை அடுத்தவர்களும் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை. பெறுவீர்கள், பெறுகின்றீர்கள், பெற்றீர்கள், அஞ்ச வேண்டாம் என்று பிரஜோபதி வருடம் சித்திரை மாதம் 1 சித்தி வளாகம் 1871. இப்படிக்கு சிதம்பரம் ராமலிங்கம் என்று கையொப்பமிட்டு இருக்கக்கூடியதை இன்னைக்கும் அற்பாலெல்லாம் நம்ம பார்க்கலாம். அங்க வடலூர்ல அவங்க அமைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த மண்டபத்திலேயே இங்க ஒரு கிரானைட் கல்லே இதை பதிச்சும் வச்சிருக்காங்க. திரிகாலம் கண்ட திருமூலர் கதறு 18 கண்களும் போக சிதறி எழுந்திடும் சிந்தையை தீரும் விதறுபடா முன்னம் மெய்வழி நின்றால் அதிர வருவதோர் ஆணையுமாமே அப்படின்னு திருமூலர் பெருமான் அவர்கள் அருளியது. அதுக்கப்புறம் மெய்வழி சபையாருடைய
அவங்க வெளியிட்டது. அதாவது நாசி வெளியே மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர் எத்திர வல்லமும் படைத்தவராய் இருக்கணும், யமனுடைய தண்டனையாகிய மரண அவஸ்தையின் விலங்கொண்ட கூறினை முறியடித்து மாற்றும் சக்தி அவர்களுக்கு இல்லை, இல்லவே இல்லை என்பதை மனிதகுலம் தெரிந்து கொள்ளட்டும் என்று. சரி, இது ஒரு பெரிய சரிதம். அதனால நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு இதோட நம்ம தெய்வ தோத்திரம் செய்து நிறைவு பண்ணிக்கலாங்க.